ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்டோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் மை பிளானட் தான். பிஃபோர் யூ மைன் டைமண்ட்ஸ், ரெட் ஸ்டோன் ஆர் கோல்டு படி போடுறாங்களா பாருங்கள். யூஸ் த ரைட் டூல் ஃபார் த ஜாப். சப்பிங் wood with an axe much faster than using your hand. ஓகே, தெரியுமேடா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கேன் நம்ம பேஸை. எப்படின்னா, இங்கே கீழெல்லாம் தோண்டிட்டேன். இப்போனா அப்படியே இதையும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சா நல்லா இருக்காது. அது போல் தான் இப்படி வச்சுருக்கேன். ஓகே, இது மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். என் கையை பார்த்தாலே தெரியும். நல்லா ஸ்கின்னு மாற்றிருக்கேங்க. உங்களுக்கு அயன் ஆர்வம் ரிமூவ் பண்ண வந்து அவங்க வச்சு. ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம ஸ்கின்னு. இது என் ஸ்கின் தான். இதுக்கு மேலே நான் தான் இந்த ஸ்கின்னை யூஸும் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கின் நல்லா இருந்துச்சு. நான் இப்படிலாம் பார்த்தேன், டவுன்லோட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு ஸ்கின். வில்லேஜர். ஓ சரி, நம்ம வில்லேஜ். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம், இருக்கிற ஸ்டிக்கை வச்சு 13 வந்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அயன் பிக்கேக்ஸ் செய்யணும். அயன் பிக்கேக்ஸ் ரொம்ப நல்ல வேலை ஆக்ஸ் செஞ்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம சேமித்து வைக்கலாம். இங்கே கடை ஃபுட் சோர்ஸ் இருக்கா? இருக்கு போதும் இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஒரு செஸ்டே ஃபில் ஆக போகுது. வுட்டு மெயின் தேவைப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு இல்லை. ஸோ ப்ரெட் எடுத்துக்கலாம். வேறு இருங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே, நம்ம கேவுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டர் கிளச் போட்டேன்டா. அடப்பாவி, முடியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ட்ரிக்கு. அப்படியே நான் தண்ணியோடையே போயிடுவேன். எப்படி சூப்பரில். ஐயோ பாவி, ஓடி பிடிக்கிறேன்ற பேரில் டையான. ஐயோ முடியலங்க. டெய்லி ஆகிட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளேஸ் ராட்லாம் எனக்கு தேவைப்படும். எங்கே பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ராட் இங்கே இல்லை. அது அந்த லாவா இருக்குது பார்த்தீங்களா. வாங்க இந்த லாவை ஃபஸ்ட்டு மெயின் பண்ண பார்க்கலாம். எங்கடா உழுவுது? உள்ள ஒரு கேவே போதாடா. நாம் என்ன பண்ணலாம்? அங்காச்சிக்கு இதோட மண்டபா காபிள் ஸ்டோன் மாறிச்சு. அடே என்னடா மறுபடியும் உள்ளேருந்து வருது? எங்கடா இருக்குது? அப்படியே எங்கெங்க இருக்குது? வாய் தம்பி, முடியலப்பா. அம்மா, இங்கே வேறு லாவா இருக்குது. பார்த்து போடும். ரெட் ஸ்டோன் வாங்க, கலெக்ட் பண்ணிக்கலாம். தேவைப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோன்றா ஃபஸ்ட்டு. அதுலேயே கோல்டெல்லாம் தரீங்க. கோல்டெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. யாருக்கு தேவைப்படும் கோல்டெல்லாம்? இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டைமண்ட் பிக்கேக்ஸை வெளியே எடுத்து வாட்ரு ஊற்றணும். வாட்ரு ஊற்றி அதெல்லாம் அப்சர்வ் ஆகும். இங்கே ஒரு டார்ச் வைக்கணும். அப்படின்னா மாவு அடிக்கும். மாறினோடனே நம்ம என்ன பண்ணலாம், மைண்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஈஸியில். இதை மைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உள்ள லாவம் மட்டும் இருந்துடாது. எப்பட்றா இருக்குதுன்ற இப்போ இங்கே ஊற்றிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வெறியாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக 15 அப்சரியன் மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இங்கே தான் கேவ் போகுது, அதனால் தான் டீப்பாக போகலான்னு வந்தேன். அயன்லாம் வேணும். அயனும் எடுக்கலை. வேணும், பத்தலை இன்னும். எங்கடா இருக்குது வேறு? இதெல்லாம் பொந்து கேவு. இதெல்லாம் பொந்துக்குள்ளே மாட்டினோன்னா அடின்னு அடிப்பானுங்களே. பெட்டராக வேறு. நான் ஒருத்தர் வீடியோ பார்ப்பேன். யார் வீடியோன்னு தெரிஞ்சு எல்லா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோ தான் பார்ப்பேன் மைன்கிராஃப்ட் டிப்ஸுக்காகவே. ஆனால் எனக்கும் நிறையவே டிப்ஸு தெரியுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோ. நான் ஒன்றும் டம்மி பீஸ்லாம் கிடையாது. ஓகேவா. இப்போ வேறு ஏதாச்சும் இந்த ரெட் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டார்ச்சை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ணிட்டு போயிடலாமா? டேய் போட்டு மைண்ட் பண்ணுற ஒரு டைமண்டும் கிடைக்கல. அடப்பாவி,
என்னதுங்க இது? இவ்வளோ தூரம் மைண்ட் பண்ணி ஒரு டைமண்டாக கிடைக்கல. அட போங்கடா. டைமண்ட் மைண்ட் பண்ணலான்னு ஆசையாக வந்தேன். வெறுப்பேற்றுறாங்க. டைமண்ட் கொடுப்பானுங்க பார்த்தா கொடுக்க மாட்டேன். சரி ஓகே. ஸ்டக் அண்ட் பெட்ராக்குன்னு போட்டு விட்டுலாம். என்னங்க? அட போங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கலாம். ஓகே, தூங்கி எழுந்தாச்சு. ஆனால் ஒரு டைமண்டும் தரலங்க. செம்ம விருப்பாகுது ப்ரோ. எனக்கு வெறியாக வருது ப்ரோ. இப்போ எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் வெறியாகுது. ஓகே ஓகே. பரவாயில்ல பரவாயில்லடா பரவாயில்ல. இப்படி தான் பண்ணுவீங்களா? புக்கெல்லாம் வேணாம். ஒரு 5 இது மட்டும் நம்ம வீட்டில் வச்சுக்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு அயனிங்கட், ஒரு ஃப்ளீட் அண்ட் ஸ்டீல். எதுக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து பண்ணலாம் பாருங்கள். ஹவு டு பில்ட் அ நெதர் போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி 2 பிளாக் கீழே தோண்டிட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று. நெக்ஸ்ட்டு 1 2 3 மேலே போய்க்குங்க. இன்னொன்று 1 2 3 போய்க்குங்க. மேலே ஒரு டெட் பிளாக். நெக்ஸ்ட்டு ஐயோ இங்கே ஒரு டெட் பிளாக். மண்டையில் ஒரு 2 இது வைங்க. அவ்வளோதான், நம்மளோட நெதர் போர்ட்டல் ரெடி. என்ன பண்ணுங்க, பற்ற வைங்க. இதான் நம்மளோட நெதர் போர்ட்டல். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இந்த பொருளெல்லாம் தான் உங்களுக்கு இருக்க வேண்டிய பொருள். ஓகேங்களா? என்ன அப்புறம் எங்கே வாட்டர் பாக்கெட்னு கேட்பீங்க, அது தேவைப்படாது இந்த இடத்துல. ஓகேவா? இந்த பக்கம் பின்னாடி அடைச்சிருங்க. அப்படின்னா எந்த சைடு உங்களுக்கு போக பிடிக்கும் அந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக அடைச்சிருங்க. அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். எனக்கு சோல் சாண்ட் பயம் வந்திருக்கு. உங்களுக்கு பிக்லின் பயம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு போட்டு தான் வரணும். அப்படின்னா என்ன அடிப்பானுங்க எனக்கு தான் தெரியும். மைக்ராஃப்ட் விளாட்றவங்களுக்கு விளாடாதவங்களுக்கு சொல்கிறேன் என்ன அடிப்பாங்கன்னு. ஏன்னா அது அவங்க ஏரியா, அவங்க என்னென்ன அடிப்பானுங்க தெரியுமா? சரி ஓகே, அதெல்லாம் விட்டு தரலைங்க. இந்த போன் பிளாக் தேவைப்படும். போன் பிளாக்கு எனக்கு தேவைப்படுகிறது. வா. இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செய்யலாம் நிறைய விஷயங்கள். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா? ஐயா ஓட்டைக்குள்ள நானே விட்றேன்னா ஓடா. அது மட்டும் நீங்கள் சோல் சாண்டு பூட் வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க. இந்த இடத்துல சரன்னு விடுங்க. ஜெட்டு வேகத்துக்கு ஜெட்டு அட்டை ஜெட்டு அது மாதிரி ஒன்று மைண்ட் பண்ணுறா தம்பி. அடே இன்னொன்று மைண்ட் பண்ணணுமாடா. மேலே ஏறா, இன்னொன்று மேலே ஏறா. தோன்றா பாய் ஏப்பா. அங்கே ஒரு போன் பிளாக். இப்போதைக்கு நம்மளோட இடத்துல இருக்குது கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன். இருக்கணுங்க பாருங்கள் கேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் அடித்து பற்ற விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எலும்புங்களை வேறு கில் பண்ணேன் கஷ்டப்பட்டு. வேறு எங்கேயாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். வேறு எங்கேயோ வழியும் இல்லாத மாதிரி தானே இருக்குது. ஐயையோ, சந்து பொந்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டனோ. எங்கேயாச்சும் இருக்காடா வழி? இங்கே இல்லைங்க. வாய்ப்பில்லடா, ஓடுறா வேறு எப்படியாச்சும் ஓடிடுறா டே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிளாக்லாம் கொஞ்சம் ரொம்பவே தேவை. ஓகேவா? இதெல்லாம் வேணும், அதனால தான் சொல்கிறேன். மேலே இருந்தானே ஒருத்தன். இது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப தேவை இதெல்லாம். அதனால் தான் மெயின் பண்ணுறோம்மா. நல்ல வேலை இது கிடச்சிச்சு. இதை தான் தேடிட்டு இருந்தேன். மெயின் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். எங்கேயாச்சும் இருக்கானா அந்த கேஸ் பைப்பில் எல்லாம் அடி அடிப்பாங்க. சரி ஓகே, இங்கே இருக்குது அப்போன்னு சூப்பரு. எல்லாம் இருக்கிறது ரேர் தான் இந்த பயாமியில். ஓகேங்களா? வாங்க மைண்ட் பண்ணுவோம் மட்டும். என்னால் முடிஞ்ச அளவு நான் நெதர்லேருந்து இப்போவே எடுத்துடுறேன். ஏன்னா நான் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் கட்டுவேன். அந்த ஃபார்முக்கு இதை வச்சு நான் ஈஸியாகவே க்ளோ பண்ணிடுவேன். ஈஸியாக நானும் ஹார்வெஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ அதனால தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் எலும்பு கூட தாங்க இருக்கான். அவங்களுக்கும் ஃபைட்டிங் காட்டுறேன். வேலை ஷெட் ஐயோ இந்த வச்சுக்கோ. என்னடா பின்னாடி போகிறேன் அந்த ஐயவன். ஏங்க இவனுங்களுக்கெல்லாம் கோல்டு போடணுங்க. அடப்பாவி,
கோல்டு போடாமல் வேறு வந்துட்டேன். அடிப்பானுங்களே இவனுங்க வேறு சேர்ந்து அடிப்பானுங்க. சரி அடிக்கிட்டோம், நம்மளாம் வீரன். அதாவது வராமல் இருங்க அடப்பாவி. ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்து செம்ம லோவாக இருக்குது. செம்ம லோவாக இல்லை, ஹங்கர் பார் தான் ரொம்பவே லோவாக இருக்குது. ஹெல்த்துன்ட்டான் பாருங்க. நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களாடா டேய்? பீதியை வேற கலப்போனாங்க டேய். நெக்ஸ்ட் ஐயோயோ இவனா? விட்டுறா. ஐயோயோ ஐயோயோ ஐயோயோ. வீர 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 வீர. என்னடா புட்டு தூர் வரைக்கும் இந்த வச்சுக்கோ. எவ்வளோ அடிக்கிறானுங்கடா பாய். ஏங்க ஹெல்த்து செம்ம லோவாக இருக்குங்க. வெரி 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 லோ. க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். க்ளோஸ் பண்ணு. ஏப்பா ஏங்க வெரி வெரி லோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு போட்டேன். கோல்டு போடுறது உங்களுக்கு தெரியும். அப்பா இதுக்கு மேலே யாரும் அடிக்க மாட்டானுங்க. இதுக்கு மேலே தாங்க சேஃப்டியே. எப்பா இதுக்கு புரியுதா? ஏதோ நம்மளுக்கு சோல்ஸ் அண்ட் பயம் தான் அப்படின்னு தான் விட்டேன். அப்படின்னா போய் கோல்டு எடுத்துகிட்டு வந்திருப்பேன். சரி விடுங்க. அப்படின்னா நம்ம டை ஆகல எப்படி? அதாங்க. ஓகேங்களா தம்பி? இதுக்கு மேலே நீங்களே அடிக்கக்கூடாது. இதுக்கு மேலே இவனுங்களாம் நம்மளை அடிக்க மாட்டானுங்க. என்னடா ரீலோட் பண்ணுற டேய்? அடிக்க பார்க்குற பார்த்தியா? உன் டீமால் அடிக்க பார்க்குற பார்த்தியா? என்ன உனக்கு அவ்வளோ கொழுப்பு? ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓர்னமெண்ட்லாம் அடிப்பானா, அதை சொல்ல வந்துட பாருங்க மெயின் விஷயத்த. நீங்கள் பக்கத்தில் நின்று ஜாலியாக இருக்கலாம் மைண்ட் பண்ணுறது. நீங்கள் அட்டுன்னு அடிப்பாங்க. ஐயோ இந்த இடமா எனக்கு பிடிக்காது. ஐ ஹேட் தட் பயம் எப்போவுமே. ஆஹா இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னாச்சுமா? காப்பி தாங்க. என்னது நடுங்க? பிடிக்கலன்னா கொடுத்துருவேன். துணி எடுத்துருவாங்க, வச்சு தின்னுறேன்.